சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி தாங்க நம்ம லேடீஸ் ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஒரு வீடு வந்து நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே என்னென்னா, காலையில் பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டா நம்ம வேலை முடிச்சு அதுக்கப்புறம் அக்கடான்னு உட்காந்து ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது இந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அப்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து எதுவுமே கிடையாது. நான் வந்து ஜிம்மு போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து என்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிற மாதிரி நான் நினப்பேன். நம்ம நினைக்கிறத விட நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும்போது. எல்லாராலையும் ஜிம்முக்கு போக முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. சிலருக்கு வந்து நேரம் இல்லை, அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ வீட்லேயே இருக்கிற யூடியூப் சேனலை போட்டுவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஒர்க் அவுட் சேனல்ஸை போட்டு அதை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்களே ஃபீல் பண்ணீங்க அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாடியில் சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க, கணவர் எல்லாமே வந்து முக்கியம் தான். ஆனால் அதை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் ஹெல்த்து தான். கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்ம பாடி தான். அதனால் அந்த பாடிக்கு கொஞ்சம் டயத்தை கொடுத்து நல்லபடியாக நம்ம அதை கவனிச்சிக்குவோம். நம்மளை அது நல்லா கவனிச்சிக்கும். பை.